ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்னைக்கான இந்த ஒரு வீடியோவில் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் உள்ள ஃபாலோவர்ஸை எப்படிடா இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களாலையும் 100% ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி, ஓகேங்களா? அண்ட் மெயினாக ஒன்று சொல்லி ஆகணும், மற்ற வீடியோ போல் இது கிடையாது, இது ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக தான் இருக்க போகுது, ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஏற்றி தரேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு இந்த ஸ்கேம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட எல்லாம் உங்கள் அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அப்படி நீங்கள் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னாலும் அதற்கான சொல்யூஷனாக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு சீக்ரெட்டான வெப்சைட்டை தான் நான் ரிவீல் பண்ண போகிறேன். இனிமேல் நீங்கள் வந்து யார்கிட்டையும் ஏமாற தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருக்க போகுது. யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் உங்களாலையும் ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், வியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிற சீக்ரெட்டை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் குரோம்குள்ளே போய்க்கோங்க. தென் இப்போ சர்ச் ஆப்ஷனில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்க, www.socialmart360.in அப்படின்னு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட்டே ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? அண்ட் இதுதான் அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். ஆல்ரெடி இதில் நீங்கள் சைன் அப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து டேரெக்டாகவே சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நியூ யூசருக்கு எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு மேலே சைன் அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸாக வந்து ஷோ ஆகும். அண்ட் இதில் ஃபுல் நேம்னு இருக்கிற இடத்துல உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அண்ட் இதுதான் இந்த வெப்சைட்டோட டேஷ்போர்டு, ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் லைக்ஸ், வியூஸ் அண்ட் ஃபேஸ்புக், யூடியூப் எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இது பாட் ஃபாலோவர்ஸ்னு நினச்சிக்காதீங்க, இது ரியல் இந்தியன் ஃபாலோவர்ஸ், ப்ரீமியமான ஒரு ஃபாலோவர்ஸாக தான் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா நம்ம அமௌண்ட் கொடுத்து பை பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட் செக்மெண்ட் ஃபாலோவர்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதனால் யாரும் ஒரீட் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சர்வீஸில் உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சர்வீஸ் எல்லாமே சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போய்க்கோங்க. உங்களோட டிபி இருக்கு இல்லையா, அதாவது உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கு இல்லையா? ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் வந்து உங்களுக்கு காப்பி ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ப்ரொஃபைல் லிங்க். ஸோ இந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் சிம்பிளாக இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் ஃபாலோவர்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பப்ளிக்கில் இருக்கணும். ஸோ ப்ரைவேட்டில் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் பப்ளிக்கில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து தேவைப்படுதோ ஸோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்டர் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சார்ஜ் வந்து காட்டும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ₹19.90 வந்து காட்டுது. ஸோ இப்போ பிளேஸ் ஆர்டர் கீழே இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அமௌண்ட் வந்து இன்னும் ஆட் பண்ணல. ஸோ இப்போ அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு மேலே 3 லைன் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் இந்த QR ஸ்கேனர் இருக்கு இல்லையா? ஸோ இதை ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் எடுத்துகிட்டு ஜிபே, ஃபோன்பே, ஃபேம்பே எந்த ஆப்பில் வேணாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேமெண்ட் பண்ண அப்புறமா நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்களோ இங்கே அமௌண்ட் பெய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணீங்களோ அதை வந்து இங்கே ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே அப்லோட் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதை கொடுத்தீங்க அப்படின்னா கேலரிக்குள்ளே போகும். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பேமெண்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது இல்லையா? ஸோ அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஷோ ஆகும். அண்ட் இதிலே ஷோ பண்ணியிருக்காங்க உங்கள் மணி வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து சேஃப். அட்மின் வில் வெரிஃபை வித்தின் 30 மினிட்ஸ். அதாவது மேக்ஸிமம் 30 மினிட்ஸுக்குள்ளே அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களோட வாலெட்டில் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே ஆட் பண்ணிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை பண்ண கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் மேக்ஸிமம் 30 மினிட்ஸுக்குள்ளே 100% வந்து உங்களுக்கு ஃபண்டு வந்து ஆட் ஆகிடும், ஓகேங்களா? ஏன்னா நிறைய ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புவாங்க. ஸோ அதனால் இவங்க மேனுவலாக தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஆட் ஆகல அப்படின்னா எதுக்கும் பயப்பட தேவையில்ல. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே கூட்டிகிட்டு போகும். என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் அதிலேயே மெசேஜ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எனக்கு ₹20 ஆட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ முன்ன சொன்ன அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் மட்டும் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு கலரில் ஒரு டேப் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருக்கிற மாதிரியே உங்கள் ஐடியிலையும் போய் ஃப்ளாக் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் ஆஃப் பண்ண அப்புறமா நான் இப்போ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது கேட்டகரி சூஸ் பண்ணியாச்சு, சர்வீஸ் சூஸ் பண்ணியாச்சு. தென் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் காப்பி பண்ண சொன்னேன் இல்லையா, ஸோ அதை வந்து லிங்க் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் குவான்டிட்டி எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் எல்லாமே வந்து ஃபில் பண்ண அப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஷோ ஆகும். அண்ட் இதில் ஆர்டர் ஐடி பேக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகும். உங்கள் ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலே செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் எனக்கு ரிசீவ் ஆன அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். எல்லாமே நீங்களே வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக செக் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா. அண்ட் இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சில ஃபியூச்சர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். 3 லைனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்போர்ட் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இதில் கிரியேட் நியூ டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் பண்ணும் அப்படின்னா இங்கே சப்ஜெக்டில் ஸ்பீடப் அப்படின்னு ஜஸ்ட் வந்து டைப் பண்ணி மெசேஜில் உங்கள் ஆர்டர் ஐடி, ஓகேங்களா, ஆர்டர் ஐடியை ஜஸ்ட் இங்கே மெசேஜில் டைப் பண்ணி சப்மிட் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து சப்மிட் ஆயிரும். அண்ட் இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப்லேயும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் உடனே வந்து இவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் தமிழ்லேயே கூட மெசேஜ் பண்ணலாம், அதுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பயப்படவே தேவையில்லை. ஓகேங்களா. அண்ட் ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லை, லைக்ஸ் வியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். எல்லாத்துக்குமே நான் சொன்ன சிம்பிள் ப்ராசஸ் தான், அதே ப்ரொசீஜர் தான். பட் இப்போ நீங்கள் லைக்ஸ் வியூஸ் ஏற்றும் போது ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அதில் வந்து லிங்க் நீங்கள் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு எந்த வீடியோக்கு வியூஸ் அண்ட் லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் வீடியோட லிங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் ரொம்பவுமே ஈஸி தான். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அண்ட் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நான் எல்லாருக்குமே ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்கள் நம்பி இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அண்ட் இந்த வெப்சைட்டை வெப் ஆப்பாக உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணும் அப்படின்னா மேலே ரைட் சைடில் 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வரும், சோசியல் மார்ட்னு வரும். ஸோ அதில் ஆடுன்னு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வெப் ஆப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆகிரும். ஓகேங்களா. அண்ட் இவ்வளோ நாளில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண எத்தனையோ வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனிவே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.